அதிக அளவு மன உளைச்சலையும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் சந்தித்த நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது, இந்த ஆண்டில் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, தொழிலில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு இடர்பாடாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கடந்த ஆண்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆண்டில் சரியாகும். மனதில் இருந்த அந்த பயம், குழப்பம், கஷ்டம் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையோடும் ரொம்ப தைரியத்தோடும் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதை மட்டும் ஒருமுகப்படுத்தி நீங்கள் செய்கிற வேலைகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் வரும். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். கவனச்சிதறல் மட்டும் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். புதிய புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலையும் இந்த ஆண்டில் நீங்கள் தலையிட வேண்டாம். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கட்டாயம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய பொறுமைக்கு நல்ல ஒரு பரிசு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்க வீண் சந்தேகம் வேண்டாம். கூட்டாளிகிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மேலோங்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பங்கு வர்த்தகத்தில் முதலீடு போடுறவங்க கூட கரெக்டான தொழில் தானா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் அரசியல் துறையில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிறருக்கு ஏதாவது உத்தரவாதம் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க இந்த ஆண்டில். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்க, அரசாங்கம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மறைமுகமாக நிறைய எதிர்ப்புகள், நிறைய எதிரிகள் இந்த ஆண்டில் உருவாவாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக செயல்படுங்க. நிறைய பேர் உங்களை புறம் பேசுகிறதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அமையும். அதெல்லாம் புறக்கணிச்சுட்டு உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணிங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மாணவர்களுக்கு மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த ஆண்டில் வரும். தியான பயிற்சி செய்யுங்க. அதோட கூட தினம் தினம் படிங்க. விடாமுயற்சியோடு தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடகராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள பெண்ணாக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக இந்த ஆண்டில் நீங்கள் வள வர போகிறீங்க. மாதாந்திர வேலையெல்லாம் கரெக்டாக நீங்கள் செய்வீங்க. அலட்சியம் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த ஆண்டில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. முயற்சி எல்லாமே இந்த ஆண்டில் வெற்றியாகும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத இடர்பாடுகள், தேவையில்லாத ஆசையெல்லாம் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். தவறான வழியில் ஒரு சில நண்பர்கள்லாம் வழிகாட்டுவாங்க. கவனமாக செயல்படுங்க. கவனச்சிதறல்லாம் இந்த ஆண்டில் வெற்றவே வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அதோடு கூட பேராசை வேண்டாம். அப்படி ஏதாவது தேவையில்லாத ஆசையில் அந்த ஆண்டில் வந்துச்சு அப்படின்னா
உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. வெளியில் பயணம் போகும்போது உங்களுடைய விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பத்திரமா வச்சுக்கோங்க. மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இருக்குது. அதோடு கூட இந்த ஆண்டில் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை, அஜீரணம் சம்மந்தமான பிரச்சனை, அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை, தலைவலி, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். கவனமாக செயல்படணும். இந்த ஆண்டில் வெளி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரமான உணவுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபடுங்க. இந்த ஆண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கும் குரு பகவான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா குருவே சரணம் குருவடி சரணம் அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு முன்னேற்றம் இந்த ஆண்டாக, எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி மிகுந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையட்டும். உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய இடர்பாடுகள் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பும் ரொம்ப சாதகமாக இவங்களுக்கு அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலம், தங்கம் இதெல்லாம் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு வருமானம் மிகுந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா சனி மீன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதோட கூட ஜூனில் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சியும், டிசம்பர் 5ஆம் தேதி வரை ராகு கேது பெயர்ச்சியும் 2 பெயர்ச்சிகள் நடைபெற இருக்குது இந்த ஆண்டில். குரு இந்த ஆண்டு உச்சமடைந்து கடகத்துக்கு வர இருக்கிறார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போய் அமர இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம் இதெல்லாம் இந்த ஆண்டில் கட்டாயம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் இந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னா அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆண்டாகவும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும், பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுடைய படிப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த தடைப்பட்ட படிப்பில் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த தடை, பதவி உயர்வில் இருந்த தடை, தொழிலில் இருந்த தடை, வியாபாரத்தில் இருந்த தடை எல்லாமே பரிபூரணமாக நீங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு மன அழுத்தம், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள், இதய நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. முழு உடல் பரிசோதனையை இந்த ஆண்டில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. சிறு வயது பிள்ளைகள் மூலிமா ஏதாவது ஒரு மாற்றங்கள் இந்த ஆண்டில் நடக்கும். சின்ன வயசில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 25 வயதுக்கு மேலே இருக்கிற கடகராசி பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் காதல் பயப்படக்கூடும். அதன் மூலிமா அந்த காதல் கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. மூதாதையர்கள் சொத்துல இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும். எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்தது மேலே எதிர்பாராத விஷயங்களும் இந்த ஆண்டில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொலைதூரத்துலேருந்து நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல சுப நிகழ்வுகள்லாம் இந்த ஆண்டில் வரும் அப்படின்னே சொல்லலாம். இடமாற்றம் இந்த ஆண்டில் அடிக்கடி நடக்கும். ஒரு இடம் தான் மாற்றுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்து இடமாற்றம்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத பதட்டம், ஒரு விதமான குழப்பம், கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த ஆண்டில் வரும். குரு உச்சமடைந்திருக்கிறதுனால பசுமாட்டுக்கு வியாழக்கிழமையில் உணவளித்து வழிபடுங்க. ஏதாவது தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த வியாழக்கிழமையில் பசுமாட்டுக்கு பழமோ ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுங்க. எந்த இதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் தவிடுபடியாகும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும். குரு உங்களுடைய ராசிக்கே வருவதனால சுபகாரியங்கள் கட்டாயம் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்கும். நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டாயம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய
நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.